சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லி நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட சில விஷயங்களை வந்து உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா பிறகு நீங்களும் சொல்லுவீங்க சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கலைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே நின்று இருக்கிறோம்? சைனாவினுடைய சிறப்பு மாநிலம் மெக்காவோவில் நின்று இருக்கிறோம். போன முறை வீடியோவில் நாங்கள் என்ன பார்த்தினாங்கன்னு சொன்னால் வெனிஷியன் ஹோட்டலை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தினாங்க. இன்றைக்கி வந்து பரிஷியன் ஹோட்டலினுடைய ஒரு பகுதியையும் லண்டனர் ஹோட்டலையும் கேலக்ஸி ஹோட்டல்னு சொல்லி இன்னும் ஒரு சூப்பரான ஹோட்டலும் இருக்குது, எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் சைனாவில் தான் இருக்கா, இதெல்லாம் ஆசியாவில் தான் இருக்கா, சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். முதல்ல வந்து பரிஷியன் ஹோட்டலினுடைய ரிசப்ஷன் ஏரியா இருக்குது தானே, அந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போவோம். போயிட்டு அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் நான் கீ வாங்க போனான். ஓ மை காட், ஒரு பெரிய ஒரு அரண்மனையை கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சுது. பரிசில் வந்து லூவர் மியூசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஃபேமஸ் லூவர் மியூசியம். அந்த லூவர் மியூசியம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நெப்போலியன் அரண்மனை என்று சொல்லி ஒரு தனியொரு பகுதியே இருக்குது. நெப்போலியன் அரண்மனை என்று சொல்லி அந்த நெப்போலியன் அரண்மனைக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும், அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த காலத்தில் அரசர் மாதிரி இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோமான்னு சொல்லி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்கே கிடைக்கிது. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு சாயலில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே போயிட்டு என்னுடைய பேரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி என்னுடைய பாஸ்போர்ட்டெல்லாம் காட்டி ரூமினுடைய கீயை வாங்கி கொண்டு வெளியில் வந்தால் அந்த மெயின் லொபி ஏரியா இருக்குது தானே, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அந்த லொபி ஏரியா வந்து அவ்வளோ இருக்கும். அதாவது ஹோட்டலில் ரிசப்ஷன் ஏரியா ஒரு வடிவென்று சொன்னால் வெளியில் வந்து பார்த்தா லொபி ஏரியா அதை விட சூப்பராக இருக்கும். இது வந்து பரிஷியன் ஹோட்டல். ஆக்சுவலாக வந்து பரிஷியன் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணணுமென்ற அந்த ரூம் வந்து நான் லண்டனில் வச்சே புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் எனக்கு லண்டனில் வச்சு புக் பண்ணும்போது எனக்கு தெரியாது இவ்வளவு அழகாக இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குமென்று சொல்லி. ஓகே, நார்மலாக இருக்கும். லாஸ் வேகாஸினுடைய ஒரு மினியேச்சரை தான் நாங்கள் செய்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இருக்குமென்று நினச்சனே தவிர இந்தளவுக்கு இருக்குமென்று சொல்லி நான் நெச்சே பார்க்கல. ஸோ சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது போன எபிசோடில் வந்து நான் பரிஷியன் ஹோட்டலினுடைய ஃபுட் கோர்ட்டில் இருந்து சாப்பிட்ற வீடியோ காட்டினான். அதில் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஃபுட் கோர்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், பச்சை கலரில் அப்படியே பளபளக்குதுன்னு சொல்லி சொன்னானே தவிர உங்களுக்கு நான் காட்டவே இல்லை, நான் மறந்து போனேன். ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பரிஷியன் ஹோட்டலினுடைய ஃபுட் கோர்ட் ஏரியா. மேலே பாருங்கள், பச்சை கலரில் இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து க்ரௌட் சரியான குறைவாக இருந்தது. நான் சாப்பிடும்போது சரியான க்ரௌட் குறைவாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வெனிஷியன் ஹோட்டல் என்ன இருந்தாலும் சாப்பாடுன்னு சொன்னால் அது இத்தாலி தானே. எனவே வெனிஷியன் ஹோட்டலில் அவ்வளோ க்ரௌட் இருந்ததே தவிர பரிஷியன் ஹோட்டலினுடைய ஃபுட் கோர்ட்டில் வந்து அவ்வளோ க்ரௌட் ஒன்றும் இருக்கையில், இருந்தாலும் அந்த ஃபுட் கோர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரியா, இதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் வந்து லண்டனர் ஹோட்டல். எஸ், லண்டனர் ஹோட்டல் வந்து அச்சு அசல். நீங்கள் லண்டனில் என்னெல்லாம் பார்ப்பீங்களோ அவ்வளோ விஷயங்களும் அங்கே செய்து வைக்கப்பட்டிருந்தது. அது அரச குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். உதாரணமாக கிங் பாவிக்கிற அந்த வண்டில், அந்த தங்கத்தில் தகதகிற வண்டில், அந்த வண்டில் என்று சொல்லக்கூடாது, அது ஒரு தங்கத்தேர் என்று சொல்லுவோம், மரியாதையை சொல்லுவோமே தங்கத்தேர் என்று சொல்லி. அதுக்காக வண்டில்ன்றது மரியாதை குறைவான சொல்லட்டு நான் சொல்லலை. எனவே அரசரோடு சம்மந்தப்பட்டபடியாக தேர் என்று சொல்லுவோம். போனோடனே வாசலுக்குள்ளே வந்து அந்த ஒரு தங்கத்தில் தகதகிற தேர் ஒன்று செய்து வச்சுருந்தாங்க. அந்த தேரில் இருந்து ஆட்கள் ஃபோட்டோ எடுக்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதும் அந்த தேரை சுற்றி வந்து வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி அந்த காட்சியை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான தேரை நான் பார்த்ததே இல்லை. இங்கே லண்டனில் வந்து இப்போ நான் லண்டன்லேருந்து தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கேமராவை திருப்பினு சொன்னால் பின்னுக்கு நீங்கள் லண்டனில் அரண்மனையின் பின்பக்கத்தை பார்ப்பீங்க. இது வந்து பக்கிங்ஹாம் பேலஸினுடைய ஒரு பின்பக்கம். ஓகே, நான் இதை இன்னும் ஒரு எபிசோடில் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த எபிசோடில் வந்து முழுக்க மெக்காவை தான் நாங்கள் பார்க்கணும். சரி, என்று இந்த சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அழகான தங்க தேர் வந்து செய்து வைக்கப்பட்டிருந்தது. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், அதில் சம்மந்தப்பட்ட அந்த கிங்கினுடைய கார்ட்ஸ், மற்ற விஷயங்கள் லண்டனில் ஆக்சுவலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அந்த ரெட் கலர் பஸ், மற்றது லண்டனுக்கே உரித்தான அந்த டீ கப்புகள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து டீ என்றது பயங்கர ஃபேமஸ். இப்போ இன்னும் ஒரு சூப்பரான காட்சி ஒன்று பார்ப்போம். என்னென்னா லண்டன்டாலே டீ தானே, ஸோ யூகேண்டாலே டீ தானே. இப்போ பாருங்கள் டீ கப்பை வந்து எப்படி செய்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய டீ கப்பும் செய்து அந்த டீ கப்பில் வந்து அந்த லண்டன் சின்னங்கள் எல்லாம் பொறிச்சு வேறு லெவலில் செய்து வச்சுக்கிறாங்க.
இப்போ யூரோப்பில் வந்து காஃபி ஃபேமஸ், அதே மாதிரி யூகேல வந்து டீ ஃபேமஸ். இந்த ஆஃப்டர்நூன் டீ கலாச்சாரம், டீ குடிக்கிற கலாச்சாரம், காலம் எழுப்பி டீ குடிக்கிற கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே யூகேல இருக்குது. ஆஃப்கோர்ஸ் எங்களுடைய நாடுகள் எல்லா இடத்துக்கும் வந்து மலைகளில் வந்து தேயிலையை பயிரிட்டதை வந்து வெள்ளைக்காரர் தானே, யூகேக்காரர் தானே. ஸோ யூகேக்காரரையும் டீயையும் வந்து பிரிக்க முடியாது. அதை விளங்கப்படுத்துகிற விதமாக நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் பாக்கெட்டில் வந்து சாதாரண சின்ன கப் மாதிரி தெரியலாம், ஆனால் இது மிக பிரம்மாண்டமான கப். இதுக்குள்ளே ஏறி இருந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துனாண்டா பாருங்களேன், அவ்வளோ பிரம்மாண்டமான கப். இது வந்து இந்த லண்டனர் ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸ் பாருங்க. வாசலில் வந்து பிளாக் டாக்ஸி வந்து நிற்கிது. நான் மற்ற ஹோட்டல்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த பிளாக் டாக்ஸி காணையில். இந்த பிளாக் டாக்ஸி வந்து தனியாக இங்கே வர கஸ்டமர்ஸை வந்து ஏற்றி கொண்டு வரதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வாசலில் கோட் ஷூட்டெல்லாம் போட்டாக்கெல்லாம் டையெல்லாம் கட்டி கொண்டு நிற்கணும். கோட் ஷூட் டை என்றாலே அது லண்டன் தான் என்ற அர்த்தம். என்ன தான் எல்லா வெளிநாடுகள்லேயும் வந்து கோட் ஷூட் போட்டாலும் கோட் ஷூட்டுனாலே அது லண்டன் தான். இங்கே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி லண்டனர் கிராண்ட். ஆக்சுவலாக இன்னும் சொல்லணும் என்னென்னா, இப்போ பரிசியன் ஹோட்டலோட கம்பேர் பண்ணிக்குள்ளே வெனிசியன் ஹோட்டலோட கம்பேர் பண்ணிக்குள்ளே லண்டனர் ஹோட்டலில் வந்து அந்த டெக்கரேஷன் வந்து குறைவு. சிம்பிளாக இருந்தது ஆனால் ரிச்சாக இருந்தது. சிம்பிளாக இருந்தது ஆனால் ரிச்சாக இருந்தது, ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது. மற்றபடி அந்த டெக்கரேஷன் பார்க்கக்குள்ள குறைவாக தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. இங்கே லண்டனில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மேஜர் ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கூரைகள் வந்து ஒரு அமைப்பில் இருக்கும். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அந்த கூரை அமைப்பை நீங்கள் பார்ப்பீங்க. பெட்டிய இரும்பு கேடர் வளைவாக போட்டு ஒரு இதொன்று பார்ப்பீங்க. அதே செட்டப்பில் தான் அந்த ஹோட்டலினுடைய ரிசப்ஷன் ஏரியா வந்து செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாலே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஃபில் டவர், முன்னால் வெனிசியன் ஹோட்டல் என்று சொல்லி அந்த அட்மாஸ்பியரை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி என்று லண்டனர் ஹோட்டலில் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம்தான் கேலக்ஸி ஹோட்டல். ஆக்சுவலாக வந்து கேலக்ஸி ஹோட்டலுக்கு போகிற ஐடியா எங்களுக்கு இருக்கவே இல்லை. அது ஒரு எதேச்சியாக போகணுன்னு சொல்லலாம். கேலக்ஸி ஹோட்டலுக்கு போயிட்டு முதல்ல வாசலுக்குள்ளே என்டர் பண்ணோன்னே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், சரியா, அந்த பேர்லேயே இருந்தது. சரி, ஓகே, அங்கே போயிட்டு காஃபி ஒன்றை குடிப்போம், சரி ஃப்ரெஞ்சு காஃபே ஒன்றை குடிப்போம்னு சொல்லி போட்டு அங்கே போனால் அங்கே அந்த ஏரியாவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே இருந்த டேபிள் சேர்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அந்த ஹோட்டலே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு செஃப் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பேன் கேக் எல்லாம் போட்டு தந்து அது வேறு லெவலாக இருந்தது. அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். Monaco. Yeah. Ingredients with sugar, butter, lemon zest, and the lemon fruit. I mean orange. இதில் வந்து சுகரை போட்டு இன்னும் செய்கிறார். ஸோ பாருங்க, சுகரை போட்டு இதுன்றார். சுகரை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டு அதுக்கு மேலாம் செய்யப்படுறார். Different, yeah. Some banana, yeah. Nutella, banana, yeah, with cheese, with vanilla ice cream. Oh, good. Thank you. Here you go. Yeah. Exciting part. Here you go. All right. Breakfast. Yeah. Thank you, sir. Welcome. லைட்டாக புளிக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடணும் போல். லைட்டாக புளிக்குது. ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. இந்த கேலக்ஸி ஹோட்டல்ன்றது ஒரு ஹோட்டல் கிடையாது, அது பல ஹோட்டல்களுடைய ஒரு தொகுதி என்று சொல்லலாம். எல்லாமே வந்து தீம் என்ன தெரியுமா? கோல்டு. எங்கே பார்த்தாலும் கோல்டு தான், அப்படியே தங்கத்தில் தகக்குது, மின்னுது அப்படியே. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து ஜுவல் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது தானே, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூரையிலேருந்து தண்ணி ஒழுகும் அந்த ரூஃபில் இருந்து. அதே மாதிரியான ஒரு செட்டப் வந்து இங்கேயும் இருந்தது. அந்த காட்சியை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கணக்காக நாங்கள் போகைக்குள்ளேயே அந்த ஸ்பெக்டாக்குலர் அந்த காட்சி வந்து
வந்து செய்து காட்டிச்சினா சூப்பராக இருந்தது. கலரிங் என்ன, அதில் வர தண்ணி என்ன, எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அந்த காட்சியில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அப்படியே சுற்றி கொண்டு வந்தால் நிறைய கடைகள், தங்கம் விற்கிற கடை, டைமண்ட் விற்கிற கடை, ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து எல்லா விதமான கடைகளும் வந்து அங்கே இருந்துச்சு. அந்த ஹோட்டலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கேலக்ஸி ஹோட்டல் எல்லாமே பள்ளத்துது. அங்கே இருக்கிற ஆப்பிள் ஸ்டோருக்கு போயிட்டு நான் சார்ஜர் ஒன்று வாங்கினான். அதாவது வந்து ஐஃபோனையும் ஆப்பிள் வாட்சையும் ஏர்பாட்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மல்டிபிள் சார்ஜர் ஒன்று வாங்கினான் அங்கே. ஏன்னா எனக்கு அது தேவைப்பட்டது. ஸோ ஒரு நினைவாயும் இருக்கட்டும் பண்ணி போட்டு அங்கே வாங்கினான். ஸோ இந்த மாதிரி கேலக்ஸி ஹோட்டலில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். கேலக்ஸி ஹோட்டல் வந்து வேறு லெவலாக இருந்தது. இன்னும் ஒன்று, கேலக்ஸி ஹோட்டலினுடைய அந்த ரிசப்ஷன் ஏரியா இருக்குது தானே, அதில் ஒரு பாலம் ஒன்று போட்டு அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி எல்லாம் போய் அது வேறு லெவலில் செய்து வச்சுருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பரிசியன் ஹோட்டலாக இருக்கலாம், வெனிசியன் ஹோட்டலாக இருக்கலாம், லண்டன் ஹோட்டல், கேலக்ஸி ஹோட்டல்னு சொல்லி 4 ஹோட்டல்ஸ் தான் பார்த்துனாங்க. இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது மெக்காவோவில் பார்க்குறதுக்கு. ஏன்னு சொன்னால் லாஸ் வேகாஸில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குன்னு தானே, அதே மாதிரி மெக்காவோலையும் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மெக்காவுக்கு வந்து ஏன் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால் நான் ஒரு நாள் பிளானில் தான் போனேன். சும்மா போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வருவோம் வேண்டி போட்டு போனானே ஒழிய நிறைய நாள் அங்கே நிற்கிற பிளானில் போகலை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மெக்காவுக்கு கொண்டு சொல்லி தனியாக போகணும். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே டைரெக்டாகவே போயிட்டு வரலாம். இன்னும் மட்டும் சொல்லணும், இந்த மெக்காவோ மாநிலம் இருக்குது தானே, இது வந்து சீனாவினுடைய ஒரு சிறப்பு மாநிலம். இங்கே வந்து போர்த்துகேஸ்காரர் இருந்தவை, அதாவது போர்த்துக்கல் நாட்டு ஆக்கள் இருந்தவை, அவர்களுடைய கொலனியாக இருந்தது. ஸோ அந்த போர்த்துக்கல் டச்ன்றது இப்போ வரைக்கும் அங்கே இருக்கும். அங்கே இருக்கிற தெருக்கள் எல்லாமே வந்து போர்த்துக்கல்ல தான் பேர் போட்டிருக்கும். அதே மாதிரி இருக்கிற எல்லா சைன் போர்டுகளும், எல்லா போர்டுகளுமே வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சைனீஸ்லேயும் இருக்கும், அண்டு போர்த்துக்கல்லையும் இருக்கும். அதே மாதிரி போர்த்துகேயர்களால் கட்டப்பட்ட பாரம்பரிய பழைய பில்டிங்குகள், சர்ச்சுகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட அது போர்த்துக்கல்லில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அங்கே போர்த்துக்கல்லில் நிற்கிற மாதிரியும் இருக்கும், லாஸ் வேகாஸில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். சரி, இப்படியெல்லாம் எல்லா இடமும் பார்த்துட்டு எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு இடம் ஒன்று பார்த்தோம். சத்தியமாக நான் இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் தானே, அதுதான் இது. முன்னால் பார்த்தா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து பார்த்தா முன்னுக்கு ஒரு தாமரை குளம். எஸ், தாமரை குளம். நிறைய தாமரை பூக்கள் எல்லாம் பூத்து அழகான ஒரு தாமரை குளம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு ஆடம்பரமான, இவ்வளவு நவநாகரிகமான ஒரு இடத்துல இருந்து ஒரு 100-150 மீட்டர் வெளியில் வந்த உடனே இப்படி ஒரு குளம் இருக்குமென்று சொல்லி, அந்த குளம் வந்து அப்படியே இயற்கையாகவே இருக்குது. அதில் எந்த விதமான வேலையும் செய்யாமல் ஆக மரப்பலகையில் வந்து ஒரு பாலம் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். பாலம் இல்லை, ஒரு நடை மேடு என்று சொல்லலாம், மக்களால் நடந்து போகக்கூடிய மாதிரி. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் நடந்து போகவே சூப்பராக இருந்தது. அதில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் வேறு லெவலாக இருந்தது. நிறைய பேர் அதில் ஃபோட்டோஸ் எடுத்தவே. இந்த தாமரை இலைகளை பார்க்கக்குள்ளே முந்தி தாமரை இலைகளை பறித்து குளத்தில் போயிட்டு அதில் வந்து அன்னதான சாப்பாடுகள் சாப்பிட்றது. கோயிலில் வந்து அவசரத்துக்கு வாழை இலை கிடைக்காட்டி தாமரை இலையிலானே கொடுக்குறது சாப்பாடு அன்னதானத்தில். சூப்பராக இருக்கும் அது. அந்த ஞாபகங்கள் இருக்குதா நடந்து போய்க்குள்ளே. சுத்தவர பில்டிங்ஸ், நவீனம், நடுவில் ஒரு பழமை. இந்த தலையெல்லாம் வந்து குழம்பிட்டு காற்றுக்கு எப்படி போகுது என்ன. எனக்கு இந்த சீன் பயங்கரமாக பிடிச்சிருக்கு உறவுகளே. இங்கே பாருங்கள், தாமரை குளம், அங்கால நவீன தங்கத்தில் தகதக்கிற ஹோட்டல்ஸ், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸ், அதுக்கு அங்கால ஹோட்டல்ஸ், லண்டன் பிக் பென், இங்கால வேறு ஹோட்டல்ஸ், அங்கால ஒரு ஓரமாக தெரியுது ஈஃபில் டவர். என்ன ஒரு செட்டப். இந்த குளத்தினுடைய மற்ற பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு சிறிய ஒரு கிராமம், டைப்பா என்று சொல்லி ஒரு சிறிய கிராமம். அங்கே போய் பார்த்தா பாரம்பரியமான பழைய கட்டிடங்களும், வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடைகளும், கோயில்கள், சின்ன சின்ன வீடுகள். அந்த தெருவே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் என்று சொல்கிறதாம், சாப்பாட்டுக்கான தெரு என்று சொல்லி. ஒரு தெருவில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அது 2 பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். எல்லோரும் சாப்பாட்டுக்கு க்யூவில் நிற்கிறதும், வாங்கி விதமாக சாப்பிட்றதும், இதுவும் என்று சொல்லி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலராக பெயிண்ட் எல்லாம் அடித்து அதில் வந்து அந்த வெட்டிங் ஷூட்டிங், பர்த்டே ஷூட்டிங் என்று சொல்லி விதமான ஷூட்டிங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்க்கொண்டு வந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நவநாகரிகமான மெக்காவோக்குள்ளே இப்படி ஒரு பாரம்பரியமான வில்லேஜ் இருக்கும் என்று சொல்லி. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னான், சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லி. சரி என்று அந்த கிராமம் முழுக்க சுற்றி அடித்து அங்கே ஒரு சில சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து நல்லபடியாக ஃபன் பண்ணிவிட்டு, அந்த கிராமம் வந்து தைப்பா கிராமம்ன்றது ஒரு பாதி சைனீஸ் பாதி போர்த்துகீஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டும் கலந்த, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்த மாதிரி இதுவும் ஒரு கலவை தான். நல்லா இருந்தது. ஆனால் பாருங்க, எனக்கு எப்படி வேத்திருக்கண்டு அம்மா. ஒரு பக்கம் வெக்க பயங்கர,
ரெண்டாவது சன வைக்க மற்ற பக்கம் நடந்து வே தூத்து பயங்கரமா இப்படியே நடக்காம விடுறையில் ஆமாம் ஆனால் செம்மையாக இருக்குது இந்த வில்லேஜ். ஐ லைக் இட். நீங்கள் மக்காவுக்கு போகும்போது எப்படி நவநாகரிகமான அந்த இடங்களெல்லாம் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த வில்லேஜும் கட்டாயம் போய் பார்க்கணும். எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்தது என்னென்னு சொன்னால் இன்னும் 2-3 நாள் அங்கே நின்றுக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் இங்கே லண்டனில் இருந்தே முதலே ப்ரீ பிளான் பண்ணி போட்டு தான் போனது. ஜஸ்ட் சும்மா போயிட்டு வருவோம் மக்காவுக்கு, அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் பார்த்துட்டு வருவோம். இப்போ லாஸ் வேகாஸில் ஸ்ட்ரிப் இருக்குது தானே, அந்த ஸ்ட்ரிப் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தெருவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம்னு தான் போனது. ஆனால் அங்கே போனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த அழகான காட்சிகளோட இந்த மக்காவோ சீரீஸை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோன்ற டியூரேஷன் வந்து கொஞ்சம் நீண்டு போயிட்டது, இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சியில் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே மறக்காமல் எழுதுங்க. அதோடு இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிழமையில் 2 வீடியோ போடுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வீடியோ வரும். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், புதனும் ஞாயிறும் மறக்கவே மறக்காதீங்க. புதனும் ஞாயிறும் UK நேரம் பகல் 2 மணிக்கு. UK நேரம் பகல் 2 மணி என்று சொன்னால் ஐரோப்பிய நேரம் பகல் 3 மணி, இலங்கை இந்திய நேரம் மாலை 6:30 மணி. சரியாக அந்த டைமுக்கு வீடியோ வந்துடும். கிழமையில் 2 வீடியோ தான். ஸோ வீடியோக்களை வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதே நேரம் பழைய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். நான் இதுவரைக்கும் தமிழில் வராத வெனிஸ் சீரீஸ் போட்டுக்கிறேன், வெனிஸ் நகரத்தில் போயிட்டு வீடியோக்கள் போட்டுக்கிறேன். அதே போல் சேனல் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஜெர்சி தீவுக்கு போயிட்டு அது சம்மந்தமான வீடியோஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். ஸோ அடுத்த முறை வந்து இனி வந்து வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு புது லொக்கேஷன், புது காட்சிகள், புது சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அங்கே சந்திப்போம். வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.